ஓசூர் அருகே பால் வியாபாரி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். நிலத்தகராறில் அரங்கேறிய கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள எலுவப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனிராஜ். 45 வயதான இவர் சொந்தமாக கறவை மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வந்தார். சம்பவத்தன்று பால் வியாபாரம் செய்தபின் முனிராஜ் தனது இருசக்கர வாகனத்தில் எலுவப்பள்ளி கிராமத்திற்கு சென்றுள்ளார். அப்போது செல்லும் வழியில் அவரை வழிமறித்த மர்ம கும்பல் வயிற்றில் கத்தியால் குத்தியும் இரும்பு ராடால் தாக்கியும் நிலைகுலைய வைத்துள்ளனர். அதில் சுய நினைவை இழந்த முனிராஜ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் முனிராஜின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் கொலைக்கான பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. கொலை செய்யப்பட்ட முனிராஜின் தந்தை கோபாலப்பா நில புரோக்கராக வேலை பார்த்து வருகிறார். அதே கிராமத்தைச் சேர்ந்த சாந்தம்மா என்பவருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தை ஆந்திராவைச் சேர்ந்த சீனிவாசராவிற்கு வாங்கி கொடுத்துள்ளார். நிலம் விற்ற பிறகும் சாந்தம்மா மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த நிலத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனால் நிலத்தை வாங்கிய சீனிவாசராவுக்கும் சாந்தம்மா குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பாகலூர் காவல் நிலையத்தில் சீனிவாசராவ் புகாரும் அளித்துள்ளார். இந்த நிலையில் நிலத்தை வாங்கி கொடுத்த நில புரோக்கரான கோபாலப்பா தலையிட்டு சாந்தம்மாவை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த சாந்தம்மாவின் மகன் மது மற்றும் அவரது உறவினர் விஜயகுமார் ஆகியோர் கோபாலப்பாவை பழிவாங்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே கோபாலப்பாவின் மகன் முனிராஜ் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக முனிராஜின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கொலையில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் தலைமறைவாக இருக்கும் நிலையில் போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். நிலத்தகராறில் பால் வியாபாரி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஓசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 20 நாட்களில் மட்டும் ஓசூர் நகர் பகுதியில் 4 கொலைகள் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.